கோடை கொண்டாட்டங்கள் வந்து நடக்குது அப்படின்ட்டு அப்பதான் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. நாளைக்கு இருக்கு நாளைக்கு வந்து
அப்படி வந்து உட்காந்துருக்கான். பேசுங்க பேசுங்க, 2 வார்த்தையா பேசுங்க. ஏன் கலட்டிட்டீங்க? சார் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, பேசுங்க. நன்றி, வணக்கம். என்ன 2 வார்த்தை தான், 2 வார்த்தை தானா? சரி, இருந்தாலும் நான் இவங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்தி ஆகணும். ஏன்னா இப்போ நீங்க வந்து நல்லா டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணாரு. நீங்க அந்த பாட்டு போகும்போது யாராவது பாத்தீங்களா? ஒரு சிகரெட்டை வாயில வச்சாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதை எடுத்தார். பாத்தீங்களா யாராவது? நல்லா ஒரு கிளாஸ் கொடுக்கலாமே அவருக்கு. ஒரு திறமையா ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. நான் கூட கேட்டேன், ஏன்னா அந்த சிகரெட்டை வாயில வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நாக்கெல்லாம் பொந்துரும், அந்த வெந்துரும். ஸோ நீங்க வந்து ஏதாவது சாப்பிட்டா கூட மண்ணெல்லி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும், அந்த சுவை தெரியாது, டேஸ்டே தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணணுமா அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து நான் வந்து பண்ணும்போது மக்கள் எல்லாருமே ஒரு வியப்புல பாக்குறாங்க. அந்த சிகரெட்டை வந்து வாயிலேருந்து எடுக்கும்போது ஒரு உற்சாகத்துல ஒரு கைத்தறி கொடுக்காங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு வந்து உங்களை உற்சாகப்படுறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா, இவங்க ஃபேமிலியை பத்தி நான் சொல்லிடுறேன். நீங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இப்படி ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்காரா அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க அப்பா இவங்க அம்மாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்க சித்தப்பா இவங்க சித்தியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க மாமா இவங்க அத்தையை தான் கல்யாணம் பண்ணி. கரெக்டா தானே? கரெக்டா தானே பேசுறோம்? ஓகே. சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவகாசி பக்கத்துல இதெல்லாம் ஒரு கூட்டமே கிடையாது அவருக்கு. சிவகாசி
அக்காவை கூப்பிடு. அக்கா வரமாட்டா, நானே கூப்பிடுறேன். ஐயோ அக்கா சுருதி. ஐயோ மாஸ்டர் ம்ஹும். அவன் துணி காய போட்டுட்டு இருக்கா. அப்ப நான் ஹெல்ப் பண்றேன். ஐயோ நானே வரேன். குட். அவன் எதுக்கு இப்போ? சும்மா இருங்க. நீங்க உங்க பொண்ணு ரொம்ப சாதம் வளர்த்துறீங்க. ஒரு ஸ்டார்ட் அப் தெரியாம சிட்டி எவ்வளவு கெட்டு போயிருக்கேன். ஏன் மாஸ்டர் நீங்க கேட்கலாம். இன்னும் ஹார்ட்டா காமெடி எங்க விக்குது? பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். கண்ணாடியும் அந்த ரப்பன் சரி. அவசரம் வந்துருக்குல இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கு. நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்க மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. பப்பு இது அடி. பச்சக் 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 குடி. பச்சக் 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 நோட செல்லம். மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். This is Drangan Mangi style. Welcome to Great Krigalan Magic Show.
வணக்கம்டா கண்ணா பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சுன்னா அவர் எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் போய் தன்னோட பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துறா கண்ணா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு கையை தட்டுறதாங்கண்ணா சலாம் பாப்பையா அன்பு பெரியவர்களே அருமை தாய்மார்களே பேரழகான பெண்களே அப்படி சொல்லும்போது கை தட்டணும் உங்களுக்கே சந்தேகமா அருமை நாளைக்கு சந்திப்போமா வர்றேன் சந்தனம் டேய் குழந்தைன்றிய அந்த குழந்தைங்க என்ன ஒரு 25 வயசு இருக்குமா டேய் முறை பொண்ணு மொட்டை மாடல காய வச்சதுல ஒண்ணு எப்ப வந்து தூக்கிட்டு போவானே தெரியாது ஓட்டுவா பார்த்திபன் டேய் நாய் காலை மிஸ்டா நான் சொந்த கால நிக்காம கள்ளச்சரை காய்ச்சி டீப்ல வச்சுட்டு போலீஸ் தெரியாம 4 காசு சம்பாதிச்சு 2 காசு துபாய் கோசத்து வச்சுட்டு மிச்சம் 2 காசு தலைப்பக்கட்டு பிரியாணி சாப்பிட்டு சீட்ல சாஞ்சுக்கனால அசோகோட டேட் படிக்கிறா இந்த நாயை காலை மிஸ்டா காலை மிச்சம் பரவாயில்ல கட்டவன மிஸ்டா சாரி கேண்டா நாய் பாக்கிராஜ் அது என்ன சமாச்சாரம் அப்படின்னா அருமையான ஒரு நிகழ்ச்சி அதுதான் கலிகை கொண்டாட்டம் ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்குது அதாவது கடையில போய் கேட்டேன் பானிபூரி தான் இருக்குன்னு சொன்னாங்க அதுல கூடவே முருங்கைக்காய் சாம்பார் இருக்குமாங்க இல்ல நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால நிகழ்ச்சி ரசிட்டு இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி ஜனகராஜ் துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாய்க்கிறாடா சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரு வந்தன் சித்தப்பா பாண்டி பஜார் ஸ்டேஷன் வெள்ளாப்பூர் ஆண்டி கிட்ட கத்து கடா டியூஷன் டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாய்க்கிறாடா சிரிப்பு வருது சித்தப்பா இந்த ஸ்மார்ட் பொண்ணு யாரு வந்தன் சித்தப்பா